கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1588 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் பகுதியை மட்டும் நாம் தியானிப்போம். கர்த்தர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார். அன்றைக்கு ஒருவேளை பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு, பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட அடிமை ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலாய் அவர்களை விடுவிக்கும்படியாய், அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் வந்தார், இருந்தார். ஆனால் பொதுவாக இந்த உலகத்திற்கு ஒரு நாள் முடிவு வரும். அன்றைக்கு கர்த்தர் வருவார். இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது துக்கம் உண்டு, தத்தளிப்பு உண்டு, அடிமைத்தனம் உண்டு, இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் ஆண்டவர் வருகையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தருடைய வருகையிலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை அநேகர் உணரவில்லை. ஏன் ஊழியக்காரர்கள் கூட உணரவில்லை. விசுவாசிகளை என்ன சொல்லுவது? கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் வருகிறது. அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். எப்படி பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் உதவி செய்து அவர்களை விடுதலையாக்கினதோ, அதே போல இன்றைக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். வியாதியிலே, வேதனையிலே, பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துக்கத்தோடு, துயரத்தோடு, அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் அவர்களுக்கான செய்தி, துக்கமும் தத்தளிப்பும் அடிமைத்தனமும் ஒரு வேளை உனக்கு நெருக்கடியை கொடுக்கலாம். நீ பரிசுத்தமாய் வாழ்வாயானால் பரலோகத்தில் உனக்கு எந்த துக்கமும் இருக்காது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அங்கே மகிழ்ச்சி பொங்கும். பரலோகமும் உங்களை அழைத்து கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். அவர் நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார். ஊழியம் செய்தாலும் சரி, விசுவாசியாய் இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசியாய் இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் வருகிறார் என்பதை உணர்ந்து பயந்து நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, க்ளோரி. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாள் பரிசுத்தவான்களின் துக்கத்தையும் தத்தளிப்பையும் அடிமைத்தனத்தையும் மாற்றும். இன்றைக்கும் அநேகர் துக்கத்தினாலே, வியாதியினாலே, தத்தளிப்பினாலே, அடிமைத்தனத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் மாற்றி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை தரப்போகிறேன். அவர் வருகைக்கு முன்பதாக ஆயத்தமாகுங்கள். அவர் வருகைக்கு உண்டான காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்திற்கு தேசம் யுத்தங்கள் நடக்கிறது. மனிதருக்கு மனிதர்கள் விரோதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு உருவாக்கின ஊழியங்கள், அந்த ஊழியத்தை உருவாக்கினவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அழிந்து கொண்டிருப்பதை அநேக பரிசுத்த ஊழியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம், அடையாளம். ஆண்டவர் வருகையின் நாள் சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் வருகிறார். அவர் வருகைக்கு முன்பதாக பரிசுத்தமாய், தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்வோமானால் பரலோகம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பரலோக வாழ்க்கைக்காகத்தான்
இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூலோக வாழ்க்கை பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக அமைய வேண்டும். கர்த்தர் வருகிறார். அவருடைய வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறது. எச்சரிக்கையாய் இருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.